நாலாவது, இது மிக கஷ்டமான ஒன்று. மார்க்க அறிஞர்களும் சொல்லுவாங்க, வாழ்க்கையில இப்படியாப்பட்ட ஆட்களை பார்க்கிறது, இப்படியாப்பட்ட மக்களை பார்க்கிறது மிக அரிதாக இருக்கும். அஷ்ஷாக்கிரூன அலல் பலா, சோதனை பட்டுட்டு வீடெல்லாம் தண்ணி, வீடு இல்ல, கூலி வீடு, வெளியே போக சொல்லிட்டாங்க, போறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப இவங்களுடைய உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும்? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும். இது ஏற்படுத்தினது அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அந்தஸ்து உயர்த்துறதுக்காக வேண்டி, அந்தஸ்துகளை உயர்த்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தின ஒன்று. இந்த நேரத்தில் யாருடைய உள்ளம் நன்றி செலுத்துமோ அல்லாஹுக்கு, கண்ணியமானவர்களே, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உண்மையிலேயே இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல். நிச்சயமாக இந்த பொறுமைக்கு சொர்க்கம் அதனுடைய வரையறை ஒன்றும் இல்லை. சரி, இதை எப்படி விளங்கணும்டா பாருங்க. ஒரு சம்பவம் எழுதுறாங்க இமாம் மதாயின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு பெண்ணை பத்தி சொல்றாங்க, நல்லா விளங்கிக்கோங்க. பெண்கள் மிக முக்கியமாக இந்த சப்ஜெக்டை கேட்கணும். பெண்களிடத்துல இந்த தன்மை நிறைய இருக்கு. இன்றைக்கும் கூட நாங்க பெரிய வச்சம் போல பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை காதால கேட்கறதுக்கு ஏலா, எப்படி அவனுடைய பேச்சு விளங்குதுண்டா, அடைய ஒரு அல்லாஹ் இருக்கிறானா என்று சொல்லக்கூடிய பெண்களும் அதிகமாக இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கைசேதம்! ஆண்களாகி எங்களுடைய மிகப்பெரிய குத்தம், நாங்க எல்லாத்தையும் கொடுத்தோம், பெண்களுக்கு மார்க்கத்தை, தீன, அல்லாஹ்வை பத்தி அந்த அறிவை கொடுக்கல. சரி, அது வேறொரு சப்ஜெக்ட். சரி, இப்ப பாருங்க, நான் என்ன சொல்ல வாரேன்டா, எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் இந்த கட்டம் இல்லை தெரியுமா? இந்த கட்டத்தை எப்படி நாங்க விளங்குறேன்டா, அவன் சொல்றாங்க, அவன் ஊருக்கு ஒரு பெண் இருந்தான். அந்த பெண் கணவன் கூலி வேலை செய்வாரு, 2 ஆண் குழந்தைகள், கஷ்டத்தோடு சிறுமையோடு வறுமை கோட்டுக்கு கீழால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கணவன் காலையில வேலைக்கு போவாரு, மாலையாக கூடிய நேரத்தில் திரும்பி வருவாரு. ஒருத்தர் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு நாள் அந்த பெண் சொன்னா, நாங்க நீயத்தொண்டு வச்சோம், ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒரு ஆடு ஒன்று இருக்கும், உதுஹியாவுடைய கடமையை நாங்க நிறைவேற்றோம். அதுக்காக வேண்டிய ஒரு ஆடு ஒன்றை வாங்கினோம் நேர காலத்தோடு. அந்த நேர காலத்தோடு நல்ல முறையில் வளர்த்தோம். இப்ப ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள், கணவன் எல்லாம், அதாவது ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து ஆடை அறுத்து நல்ல முறையில அதை பலியிட்டு அந்த கடமைகளை முடிச்சாரு. இதை என்னுடைய 2 குழந்தைகளும் பார்த்து கொண்டிருந்து இருக்கிறாங்க. எப்படி? 2 குழந்தைகளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. குழந்தைகள் எதை பார்த்தாலும் அதை செய்வாங்க, அப்படித்தானே? இப்ப அந்த நாள் இரவு என்னுடைய மூத்த மகன் என்ன செஞ்சான்டா, ஒரு கத்தி ஒன்று எடுத்து, என்னுடைய தந்தை இந்த ஆட்டை இப்படித்தான் அறுத்தார் என்று சொல்லி 2வது மகனுடைய கழுத்தை அப்படியே வெட்டி விட்டான். உடனடியாக ரத்தம் பீரிட்டோடியது. அதே இடத்தில் குழந்தை மரணித்து விட்டான். நாங்கள் அதட்டுவோம் என்ற பயத்தில் மூத்த மகன் உடனடியாக வீட்டை விட்டு ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்துக்கு ஓடினான். அவனை ஒரு ஓநாய் சாப்பிட்டு விட்டது. முதலாவது சோதனை முடிஞ்சு, 2வது சோதனையும் முடிஞ்சு, இந்த மூத்த குழந்தையை தேடுவதற்காக வேண்டி என்னுடைய கணவன் போனார். போய் தேடி தேடி களைத்து மலைப்பாங்கான ஒரு பிரதேசத்தில் அவரும் ஒரு கல்லு பாறையில் சாய்ந்தார். அங்கு அவர் மரணித்து விட்டார். முதலாவது சோதனை, 2வது சோதனை, 3வது அதை விட பெரிய சோதனை.
அதற்கு பின்னால வீட்டுக்கு வந்தா கடுமையான ஒரு மழை புயல், வீடு முழுமையாக சேதம், வீட்டுடைய அடையாளமும் இல்லை. இப்ப நடு பஜார்ல யாரும் இல்லை. இந்த பெண் என்ன தெரியுமா சொல்றா? லவ் ஜீதத்தில் பலா, நான் பொறுமையாக இருந்தேன். எந்த அளவுக்கு என்றால் லவ் ஜீதல் பலா, இந்த பிரச்சனை இன்னும் இதை விட கூடுதலாக இருந்தாலும் லசபர்து அலைஹி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பொறுமையாக இருந்திருப்பேன் என்ற கருத்தை அந்த பெண் இந்த சம்பவத்துக்கு கீழே பதிவு செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்கட பெண்கள் அழுது திரட்டி இந்த சோதனைகளை நாங்க பார்க்கிறோம். பேசக்கூடிய வார்த்தை, நடத்தைகள், செயற்பாடுகள், எழுதக்கூடிய கடிதங்கள், கண்ணியமானவர்களே, எல்லாத்திலையும் அல்லாஹுடைய இந்த பொறுமையை இழந்து அல்லாஹுடைய அந்த கதிர மறந்த பேச்சுவார்த்தைகள், பொறுமை இல்லாத பேச்சுவார்த்தைகள் நிறைய பார்க்கிறோம். சரி, சிலர் கேட்கலாம், உண்மையில எங்க சிந்தனைக்கு வருது, இந்த சோதனையை நாங்க எப்படி விளங்குறது?